உழைக்காமல் யாரும் எதுவும் பெற முடியாது. இது மாறாத நியதி. அப்படி இல்லை என்று சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம். ஆனால் காலப்போக்கில் இதை புரிந்து கொள்கிறோம். பணக்காரன் ஆவதற்காக ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாடுபடலாம், ஆயிரக்கணக்கானோரை ஏமாற்றலாம். ஆனால் கடைசியில் பணக்காரன் ஆவதற்கான தகுதி தனக்கு இல்லை என்பதை அவன் காண்கிறான். வாழ்க்கையே அவனுக்கு துன்பமாகவும் தொந்தரவாகவும் ஆகிவிடுகிறது. இன்பத்திற்காக நாம் பொருட்களை சேர்த்து கொண்டே போகலாம். ஆனாலும் நாமே உழைத்து சம்பாதித்தவை மட்டும்தான் உண்மையில் நமக்கு சொந்தமானவை. ஒரு முட்டாள் உலகில் உள்ள எல்லா நூல்களையும் வாங்கி தனது நூல் நிலையத்தில் அடுக்கி வைக்கலாம். ஆனால் அவற்றுள் அவனது தகுதிக்கு ஏற்றவைகளை மட்டுமே அவனால் படிக்க முடியும். இந்த தகுதியை செயல்தான் உருவாக்குகிறது. நமது தகுதி என்ன, நம்மால் எதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நமது செயல்தான் நிர்ணயிக்கிறது. நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம் உள்ளது. இப்போதைய நமது நிலைமைக்கு முன்வினை பயன்களே காரணம் என்றால், எதிர்காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது இப்போதைய நமது செயல்களுக்கு ஏற்பவே அமையும் என்பதும் உறுதி. எனவே செயல்புரிவது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு வேலை செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதால் என்ன பயன்? ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வழியில் வேலைகள் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள் என்று கேட்கலாம். ஆனால் ஆற்றல்களை வீணடிப்பது என்று ஒன்று இருக்கிறது. சாதுரியமாகவும் ஒரு விஞ்ஞானம் போல் நுணுக்கமாகவும் செயல்புரிவதே கர்மயோகம் என்று பகவத்கீதை கூறுகிறது. எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து செய்வதன் மூலம் ஒருவன் பெரிய பலன்களை அடைவான். அனைத்து செயல்களும் நம் மனத்திற்குள் ஏற்கனவே இருக்கின்ற ஆற்றலை வெளியே கொண்டு வருவதற்கான, ஆன்மாவை விழிப்புணர்த்துவதற்கான முயற்சிகள் மட்டுமே என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆற்றல் மனிதனுள் இருக்கிறது. அதுபோலவே அறிவும் அவனுக்குள்ளேயே இருக்கிறது. அவற்றை வெளியே கொண்டு வருவதற்காக, இந்த மாமனிதர்களை விழிப்புணர்த்துவதற்காக தரப்படும் அடி போன்றதே பல்வேறு செயல்கள். பல்வேறான பலன்களை கருதி மக்கள் செயல்புரிகின்றனர். பலன் கருதாமல் செய்யப்படுகின்ற செயல்களே இல்லை. சிலர் புகழை விரும்புகிறார்கள், அவர்கள் புகழிற்காக வேலை செய்கிறார்கள். சிலர் பணத்தை விரும்புகிறார்கள், அவர்கள் பணத்திற்காக வேலை செய்கிறார்கள். சிலருக்கு அதிகாரம் வேண்டும், அவர்கள் அதற்காக வேலை செய்கிறார்கள். வேறு சிலர் சொர்க்கத்தை விரும்புகிறார்கள், அவர்கள் அதற்காக வேலை செய்கிறார்கள். சிலர் சீன நாட்டினரைப் போல் தாங்கள் இறந்த பிறகும் தங்கள் பெயர் நிலைத்து நிற்க வேண்டுமென்று விரும்புகிறார்கள். இறந்த பின் அல்லாமல் சீனாவில் யாரும் எந்த பட்டமும் பெற முடியாது. எப்படி பார்த்தாலும் நாம் செய்வதை விட அது நல்லதுதான். அங்கே ஒருவர் மிக நல்ல காரியம் ஏதாவது செய்தால் இறந்து போன அவரது தந்தைக்கோ பாட்டனாருக்கோ ஒரு கௌரவ பட்டம் வழங்குவார்கள். பலர் அதற்காக பாடுபடுவார்கள். முஸ்லிம் மதத்தின் ஒரு பிரிவினர் தாங்கள் இறந்த பிறகு தங்கள் சமாதி பெரிய மண்டபமாக கட்டப்பட வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபடுவார்கள். குழந்தை பிறந்தவுடனே அதற்கான சமாதியை கட்டிவிடுகின்ற ஒரு பிரிவினரை கூட எனக்கு தெரியும். அவர்களை பொறுத்தவரை ஒரு மனிதன் செய்ய வேண்டிய மிகப்பெரிய செயல் சமாதி கட்டுவதுதான். சமாதி பெரியதாகவும் அழகாகவும் இருக்கின்ற அளவுக்கு அந்த மனிதன் சிறந்தவனாக கருதப்படுவான். மற்றும் சிலர் பிராயச்சித்தமாக செயல்புரிகிறார்கள். எல்லாவிதமான பாவங்களையும் செய்வது, பிறகு ஒரு கோவிலை கட்டுவது அல்லது புரோகிதர்களுக்கு லஞ்சம் கொடுத்து சொர்க்கத்திற்கு போவதற்கான பயண சீட்டை அவர்களிடமிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டியது. இப்படி செய்துவிட்டால் தங்கள் பாவங்கள் நீங்கிவிடும், தண்டனையே இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்பது இவர்களின் எண்ணம். இவ்வாறு பல்வேறு நோக்கங்களுக்காக செயல்புரிகிறார்கள். செயலுக்காக செயல்புரிய வேண்டும். உலகிற்கு உண்மையாகவே வளமை சேர்க்கின்ற சிலர் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். அவர்கள் செயலுக்காகவே செயல்புரிகின்றனர். பெயர், புகழ், ஏன் சொர்க்கத்தை பற்றி கூட அவர்கள் கவலைப்படுவதில்லை. நன்முயற்சி என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் வேலையில் ஈடுபடுகிறார்கள். மற்றும் சிலர் இருக்கிறார்கள், இவர்கள் இன்னும் உயர்ந்த லட்சியங்களை கைக்கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள், மனித சமுதாயத்திற்கு உதவுகிறார்கள். ஏனெனில் இவர்கள் நன்மை செய்வதிலும்
அன்பு காட்டுவதிலும் நம்பிக்கை கொண்டவர்கள். பொதுவாக பெயர் புகழுக்காக செய்யப்படும் செயல்கள் உடனடியாக பலனளிப்பதில்லை. அந்த பெயரும் புகழும் பெரும்பாலும் நாம் வாழ்க்கையையே கடந்துவிட்ட நமது வயது முதிர்ந்த காலத்தில்தான் வருகிறது. சுயநல நோக்கம் எதுவும் இல்லாமல் ஒருவன் வேலை செய்தால் அவனுக்கு கிடைக்கும் பலன் எதுவுமே இல்லையா? இருக்கிறது. உண்மையில் மிக உயர்ந்த பலனை அடைபவன் அவன்தான். சுயநலமின்றி வேலை செய்வதுதான் மிகுந்த பலனை தருவது. ஆனால் அவ்வாறு வேலை செய்வதற்கான பொறுமை மக்களிடம் இல்லை. பலன் கருதாமல் செயல் புரிவது உடல் நலத்திற்கும் மிகுந்த நன்மை செய்கிறது. அன்பு, உண்மை, சுயநலமின்மை இவையெல்லாம் ஒழுக்கம் பற்றிய வெறும் பேச்சுக்கள் அல்ல. அவை நம்மிடம் மிக உன்னதமான லட்சியங்களை உருவாக்குகின்றன. ஏனெனில் அவற்றிலிருந்துதான் அளவற்ற ஆற்றல் வெளிப்படுகிறது. எந்தவித சுயநல ஆசையுமின்றி எதிர்காலத்தை பற்றியோ சொர்க்கத்தையோ தண்டனையையோ அல்லது அத்தகைய வேறு எதையுமோ நினைக்காமல் 5 நாட்களோ 5 நிமிடங்களோ ஒருவரால் வேலை செய்ய முடியுமானால் தர்மத்தில் நிலைத்த ஒருவராக ஆகக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கிறது என்று பொருள். இப்படி செய்வது கடினம்தான் என்றாலும் இத்தகைய வேலையின் மதிப்பு, அது எத்தகைய நன்மையை கொண்டு வரும் என்பதும் நம் உள் மனதிற்கு தெரிந்தே இருக்கிறது. ஆற்றலின் வெளிப்பாடுகள் அனைத்திலும் இதுவே மிகப்பெரிய ஆற்றலாகும். இந்த தீவிர சுய கட்டுப்பாடு புறமுகமாக செய்யப்படுகின்ற எந்த வேலையையும் விட அதிகமான ஆற்றல் வெளிப்பாடாகும். 4 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு வண்டி மலை ஒன்றிலிருந்து கட்டுப்பாடற்று கீழே பாய்ந்து வரலாம். அல்லது பாய்ந்து செல்கின்ற அந்த குதிரைகளை வண்டிக்காரன் கட்டுப்படுத்தலாம். இந்த இரண்டில் எதில் மிகப்பெரிய ஆற்றல் வெளிப்படும்? குதிரைகளை தன் போக்கில் ஓட விடுவதிலா அல்லது அவற்றை கட்டுப்படுத்துவதிலா? பீரங்கியிலிருந்து புறப்படுகின்ற ஒரு குண்டு வான்வழியாக பாய்ந்து தொலைதூரம் சென்று கீழே விழுகிறது. மற்றொன்று அருகில் உள்ள சுவரின் மீது மோதுகிறது. அப்படி தடுக்கப்படும் போது பயங்கரமான வெப்பத்தை கக்குகிறது. சுயநல நோக்கத்துடன் வெளியே செல்கின்ற ஆற்றல்கள் யாவும் சிதறே வீணாகின்றன. அந்த ஆற்றல் உங்களிடம் திரும்பி வருவதற்கான வழி இல்லை. ஆனால் அவற்றின் ஆற்றல் கட்டுப்படுத்தப்படுமானால் அது ஆற்றல் வளர வழிவகுக்கும். இந்த சுய கட்டுப்பாடு மகத்தான சங்கல்பத்தை உருவாக்குவதற்கு ஏதுவாகும். இயேசுவையும் புத்தரையும் உருவாக்குகின்ற குணநலனை தரும். முட்டாள்கள் இந்த ரகசியத்தை அறிவதில்லை. ஆனால் மனித குலத்தை ஆள மட்டும் அவர்கள் விரும்புகிறார்கள். வேலைகளை செய்துவிட்டு காத்திருப்பேனேயானால் முட்டாள் கூட உலகம் முழுவதையும் ஒரு நாள் ஆளலாம். ஆள வேண்டும் என்னும் முட்டாள்தனமான எண்ணத்தை விட்டுவிட்டு சில ஆண்டுகள் காத்திருக்கட்டும். அந்த எண்ணம் அவனிடமிருந்து முற்றிலுமாக விலகிவிடுமானால் அவன் ஒரு மகத்தான ஆற்றலாக மாறிவிடுவான். சில மிருகங்களால் சில அடி தூரத்திற்கு அப்பால் எதையும் பார்க்க முடியாது. அதுபோல் நம்மில் பெரும்பாலானோருக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பார்க்க முடிவதில்லை. ஒரு சிறிய வட்டம், அதுவே நமது உலகம். அதை கடந்து பார்க்கின்ற பொறுமை இல்லாமல் ஒழுக்கமற்றவர்களாகவும் தீயவர்களாகவும் மாறிவிடுகிறோம். இதுதான் நமது பலவீனம், வலிமையற்ற நிலை. மிக மிக சாதாரண வேலையை கூட இழிவாக கருதக்கூடாது. உயர்ந்த எதுவும் தெரியாதவன் சுயநலத்திற்காக வேலை செய்யட்டும், பெயர் புகழிற்காக செயல் புரியட்டும். ஆனால் ஒவ்வொருவரும் மேலான, இன்னும் மேலான லட்சியங்களை புரிந்து கொள்ளவும் அவற்றை அடையவும் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும்.